பழைய சோறு கிடக்குது. இந்த மோரத்தில் கஞ்சி குடிக்க முடியாது. முறுக்கு சுட்டுக்கலாம். சோத்தை கழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அலாசி கழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கட்டி தாலியில் ஊற்றிடலாம். செம்பு ஊற்றிட்டு வரதானே. 2 பேரும் முடிச்சுட்டு போகலாமா? சரி வா வா வா. இரு போ. சரி போது இன்னும் இருக்குதா? சரி அடிப்பு அள்ளிப்பாரு அடிப்பு. பொட்டு கடலை 1 கப்பு பிடிச்சு எடுத்துக்கலாம். பிடிக்கணே. சரி. கடலையை சளிச்சு எடுத்துக்கலாம். போட. சரியா? கம்மனு கடலை இடிச்சு எடுத்துக்கிட்டேன். வரமிளகாயா 6, வரமிளகாய் 6 இல்லையா? இதுக்கு போதுமான உப்பு. போதும் எடுக்கண்ணே. ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா நவனவனு ஆட்டிக்கிட்டு மிளகாய. நாங்கள் அள்ளில் ஆட்டுறோம், நீங்கள் மிச்சில் ஆட்டிக்கிங்க. சீக்கிரமாக ஆட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சா போகுதா? நல்லா மஞ்சள் வச்சு மேலே சோறு போட்டு ஆட்டிக்கலாம். 1 கப்பு கடலை வடித்து வச்ச பழைய சோறு 2 கப்பு. நல்லா நெவு ஆட்டிக்கணும்.
நல்லா மஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். கொடியா பாப்பா, இந்த மாவு கொண்டு பாப்பா. ஆட்டிட்டு வந்தாச்சு, பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மூணு ஆமாம். இடிச்சு வச்ச கடலை மாவுல ஒரு மூணு ஆமாம். இந்த போடு, ஒரு பூன் போடு. ஒரு பூனா? கருப்பல்லு ஒரு பூன். நல்லா கலந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மூணு கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு, முறுக்கு சுற்றலாம். சுத்தாயா மண்ணில் சில சாமி. கணக்கா சுற்றி வச்சிருக்குது. ரெடி ரெடி. உள்ள நாளைக்கு அதை பிடிச்சிக்க. இல்லை இருக்குது, நிலைக்க வேண்டியது. நிலச்சின்னா இங்கே பிடிச்சிக்கிங்க. நிலைக்காத அப்படியே போட்டு. நிலைக்காத போட்டீங்கன்னா அதை நிலச்சி போட்டீங்கன்னா கரண்டில் பிடிக்கும். இன்னொன்று போடு. கைக்கு என்ன சரிப்பீங்க இந்த வேறு. சரி, நிறைய இடங்கிறது எடுக்கண்ணே. சரியாயா? போடு போடு போடு. சரி, சட்டியமாக கிடக்குது. சின்ன சின்னதை சுற்றி அழகழகாக போட்டுக்கலாம். சரி, பழைய சோத்து முறுக்கு ரெடி. வாங்க சாப்பிடலாம். அங்கே உட்காரியா? சரிதா. சாப்பிடுக்காயா? சரி. அருமையா இருக்குதுங்க. நல்லா இருக்குதா? ஐயா முறுக்கு சூப்பரா இருக்குதா? ஐயா சூப்பரா இருக்குதா? ஏங்க உனக்கு சூப்பரா இருக்குதா? அப்படியே ஊத்துற மாதிரி இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். முறுக்கு கையில் தொட்டா உதிர்ந்து பாரு. அப்படியே முறுக்கு பொறு போகுது. நான் வந்து மெல்ல மாட்டேன், அப்படி நுணிக்கிட்டே தம்பி. வா, பொறு போகுது பாருக்கா. குழந்தைங்க விரும்பி சாப்பிடு. பொறு போகுது. நான் பல்லில்லாத விட தங்கிறேன். முறுக்க அவ்வளோ ஒரு பொறுப்பு, அவ்வளோ ருசியாக இருக்குது. பழைய சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுறோம் நாங்கள். இந்த மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுக்கு, நாமளும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு அப்புறம் சொல்லுங்க. நீங்கள் வந்து சமைச்சாரத்தில் 2 கப்பு கடலை போட்டுக்குங்க, 4 கப்பு சோறு போட்டுக்குங்க. நான் 2 கப்பு தான் போட்டுக்கிறேன், 1 கப்பு கடலை. கணக்காக போட்டால் போதும். முறுக்கு நல்லா ஒவ்வொரு ஆகும். பொருள்
அவ்வளோ ருசியாக இருக்குது.